சொல்லுங்க கோகிலவாணி, நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு? எங்கள் வீட்டுக்காருங்க மேடம் ரொம்ப குடிக்கிறாரு. அவர் வந்து குடிச்சு விட்டாங்க மேடம், கை வச்சிடுறாரு. சளின்னு என்னை அடிச்சு போடுறாரு. என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு 2 பெண் குழந்தை இருக்குதுங்க மேடம். ஒரு பாப்பா கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். நீங்க இதோட மாசமா இருந்தீங்களா? ஆமாங்க மேடம். எப்படி இந்த வெயிட் எல்லாம் தாங்கினீங்க? வெயிட்டு அவங்க வந்து பௌத்துல பிள்ளை இருக்குள்ளேயே ஒரு வேலை செய்ய முடியலன்னு தான் சொன்னேன். அவங்க வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு நான் இது பண்ணிட்டு முடியலைங்க மேடம். 7 மாசத்துலேயே மூச்சு திணறலாம் வந்துருச்சு. அப்புறம் 3 மாசம் சேலம் ஜிஹெச்சில் வந்து ரொம்ப மூச்சு விட முடியாமல் அந்த இது பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். பெட்டில் இருந்து அப்புறம் ஒரு வழியே எப்படி குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க மேடம். 2 குழந்தை தான். இப்போ பொட்டை பிள்ளை 2 பொண்ணுங்க மேடம், ட்வின்ஸு. இப்போ பாப்பாங்களுக்கு 2 பேத்துக்கு 7 வயசு. என்ன ஒரு இதுன்னா எங்கள் அம்மாவோட சப்போர்ட் இல்லைங்க மேடம். பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னால் வந்து உடம்பு ரொம்ப முடியல. ஒன்றும் வேலையே செய்ய முடியலைங்க மேடம். போன வாரம் கூட குடிச்சு விட்டுங்க மேடம், அடிச்சு விட்டாது. அடியில் காலெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. வேலைக்கு போன்னு என்ன சொல்றாரு. என்னால் உக்காந்தா கூட எழுந்திரிக்க முடியல. வாடகை வீடு தாங்க மேடம் இருக்கிறோம். அம்மாவும் மனநல சரியில்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட சரி மேடம். ஒரே பொண்ணா நீங்க? 2 பொண்ணுங்க மேடம், நானும் எங்க தங்கச்சியும். அவளும் ஹஸ்பண்ட் அவரும் குடிக்கிறாருங்க மேடம். அதனால எந்த ஒரு அவ படிச்சிருக்காளா? அவ 4வது வரையிலும் படிச்சிருக்கிறாங்க மேடம். எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல மேடம். எங்க அம்மா வந்து 2 பேர்த்தையும் எடுத்து வளர்த்தனாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்து எடுத்து வளர்த்தனாங்க. அப்படியா? ஆமா. என்னையும் எங்க பாப்பாவும் ஜோலார்பேட்டையிலங்க மேடம். யாரோ ரயில்ல போட்டு போயிட்டாங்களா. அப்படியா? அதனால எங்க அம்மா வந்து ஜோலார்பேட்டையில தீட்டு அட்டண்டா அங்க வேலை செய்வாங்க. அங்க வேலை செய்யக்குள்ள குழந்தை யாரோ ரயில்ல விட்டுட்டு போயிட்டாங்கன்னு 1 வயசுல 2 பேர்த்தையும் எடுத்து வளர்த்தேன். 2 பேருக்கும் ஒரே வயசா? ஆமாங்க மேடம். எடுத்து வளர்த்தனாங்க. அப்புறம் வந்து அம்மாவோட தம்பி மாமா இருக்கிறாங்க. அவங்க வீட்டு கூட்டிகிட்டு போனாங்க சின்ன வயசுல. அவங்க எல்லாம் சொத்து பிரச்சனைனால எங்களை எல்லாம் இது பண்ணி விட்டாங்க. எங்க அம்மாவை எங்க கண்ணு முன்னாடியே போட்டு அடிச்சு, எங்க தாத்தா கூட இறந்தது கூட எங்களை பார்க்க விடலை. எங்க அம்மா கண்ணு முன்னாடியே எப்படி போட்டு அடிச்சு எங்களை வீட்டை விட்டு ராத்திரியே துரத்தி விட்டாங்க. ஆனா எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து எங்களை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தனாங்க. கல்யாணம் பண்ணாங்களா அம்மா? இல்ல, தனியா இருந்தாங்க. ஆமா. உங்களை வளர்க்கறதுக்கு? ஆமா.